97 98 99 என்னடா அவ்வளவுதானா? ஆமாடா போச்சு. 100 நான் ஜெயிச்சிட்டேன். நான் யாரு? என்கிட்டயே பந்தயம் போடுறீங்களா? டேய் மீனை குடுறா. அக்கா அக்கா விளையாட்டுக்கு சொன்னங்கா. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம். மீனை குடுறா. எங்க வாட பாக்குற? மீனை குடு. அக்கா அக்கா மீனை குடுக்கா. அக்கா 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 விளையாட்டுக்கு மீனை குடுக்கா. அக்கா அக்கா குடுங்க. ஏய் யாரது? என்னடா பிள்ளை பசங்களா? வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணுகிறீங்க. யார் இவன்? பட்டினத்தார் மாதிரி. அதானே. அவர் கையில கரும் புடிச்சுங்கற மாதிரி இவன் தூண்டில புடிச்சுங்கறான். அக்கா அக்கா மீனை குடுத்துருக்கா. இந்தாமா ஆம்பளை பாப்பா. அவன் தான் மீனை குடுக்க சொல்லி கெஞ்சிரான்ல. குடுத்து தொலைய. வாயா வஸ்தாது. நீ யாரையா குறுக்க சால் ஓட்ட? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா குருவாமீனே? சிறுவர்களை அப்படி இப்படி என்று பேசி ஏமாற்ற பார்க்கிறாய் இல்லையா அரசே? வாய முறா அண்டா வாயா. தமிழ்ல பேசுங்கடா. ஓகே வெரி குட். ஏமா பாப்பா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு அலையறேன். பாருங்கப்பா, நான் பந்தயம் போட்டு இவனுங்க கிட்ட ஜெயிச்சு மீனை இவனுங்க கிட்ட குடுக்க சொல்றாங்கப்பா. அண்ணே பாவம் பசங்க கிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா கூட்டிட்டு போங்கண்ணே. அழுக்கு பாப்பா பால் கூட குடிக்க தெரியாத பச்சை குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க. டாய் முண்டக்கண்ணா, அவமான சொல். அண்டா தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தாயில்லா பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது விதனை இல்லாம வெகுளித்தனமா பேசுது. ஆளு வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே. அதுக்கு இல்லண்ணே, வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம். புரியுது தம்பி. அட இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு முத்தம்மா உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே அது ஏன்னு கேளுங்கப்பா. அன்னைக்கு அவமானப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடுறானுங்க. அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். ஐயோ வா, உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிறேன். பாத்தியாடா அந்த முத்தம்மாவால நம்ம பேரே நாரி போச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழு. அந்த முத்தம்மாவை சும்மா விடக்கூடாது. ஏண்டா என்னடா இது இந்த நாத்தனாருது? சாணி எடுத்துட்டு வாடான்னா கருப்பா இருக்கிறதெல்லாம் சாணி எடுத்துட்டு வந்துட்டியா? போடா, அவங்க வர்றாங்களான்னு போய் பாருடா. குட்டு வெளியாகி போகுது. போடா போடா, இன்னைக்கு நல்லா நார போறேன். டேய் வராதடா. ஐயோ அப்பா, மாட்டல். குடுமணி அந்த சுவிட்ச போடு. ஏய் வேணாம் பாப்பாத்தி, நீ அந்த சுவிட்ச போடு. ஏண்டா இங்க நின்னுட்டு என்ன பாக்குறீங்க? விஷயம் இருக்குண்ணே, அங்க பாருங்க. பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? அது இல்லண்ணே, இவனுங்க நம்மள விருப்பத்தினாலுங்கல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணிருக்கிறோம். எப்படி அண்ணா இப்ப அந்த முத்தம்மா என்ன அவசப்பட போறா பாருங்க. ஐயோ தண்ணி வேற நின்னு போச்சு. ஐயோ இப்ப என்னடி பண்றது? மேலெல்லாம் சாணி வேற. இப்படி யாரே பண்ணது? சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது. தந்தானே தன்னானே. மேனி பளபளக்க தினமும் 3 வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள். ஏதாவது பேசுன? ஏண்டா அவங்க தான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. ஆம்பளைங்க பதிலுக்கு தெரி பண்ணிடுறதா? தாய்க்குள்ளனாவே அண்ணனுக்கு தனி பாசம் தான்டா. ஏய் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் நான் கவனிக்கிறேன். நாங்க பண்ணதான் 1 வருஷத்துக்கு நாரிடுமே. முதல்ல உன் கைய கழுவு. இது 2 வருஷத்துக்கு நாரும் போல் இருக்கு. ஆமா. சரசு என்ன இப்படி வந்து உரசு போய் வேலை பாரு. நமக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுதோ, எப்ப எனக்கு இந்த வெத்தலைய ஊட்ட போறியோ, எப்ப நான் வாய் திறந்து திங்க போறேனோ, இன்னும் 1 வருஷம் போற. அது வரைக்கும் வாய் எப்படியே வச்சுக்கிறது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தான், நாளைக்கு எனக்கு கச்சேரி தான். ஆரம்பிச்சுட்டான். தாலியும் கையுமா அலைய ஆரம்பிச்சுட்டான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த தாலியை வாங்கி மார்வாடி கடையில் அடமானம் வச்சாதான் இந்த ஊர் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க ஏன் மாமா இப்படி சலிச்சுக்கிறீங்க? நான் சலிச்சுக்கிறேன், நீ அள்ளி கொட்டு. ரொம்ப லொல்லுதான். என்னத்த லொல்லுத்தான் புல்லுத்தான். அரிசியை பொறுக்கி போடுறடி, கல்ல பொறுக்கி போடு. பாண்டியா நீ விளையாடு விளையாடு. அது விளையாடு இல்ல வெள்ளாடு. என் கருப்பி அந்த ஆட்டை கொடுத்துருங்களேன்.
பெண்ணே என் கண்ணம்மா வருவாளா? கண்டிப்பா வருவா. என் கண்ணம்மா வந்துட்டா. சரசு, இப்போ ஒரு வேடிக்கையை பாரு. சிங்காரம், ஏய் சிங்காரம், அந்த பைத்தியக்காரன் வச்சிருக்கான் பாரு தாலி, அத புடிங்கிட்டு வா. எதுக்குப்பா? அப்பாவா? நான் உங்க வீட்டு பக்கமே வந்தது இல்ல, சொன்னதை செய்டா. இனிமே அப்பா அப்பானா கிழிச்சிருவேன். சரி மாமா. மாமாவா? இதுக்கு அப்பாவே பரவாயில்ல. என்ன சிரிப்பு? இந்த தாலியை கொடு. சரியான விவசாய கட்ட வில்லங்க முடிச்ச ஆளா இருக்கே. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுக்கிற புள்ளியும் மிதிபட்டு அம்மா அப்பா நேரத்துக்கே போய் சேர்ந்திருக்கும். உனக்கு எதுக்கே அந்த வேண்டாத வேலை? ஊருக்கெல்லாம் வில்லங்கம் பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கே அது வில்லங்கமா வருதா இல்லையாரு பாரு. நீ வாமா. யோ, நீ டீ குடிக்கிறியா இல்ல கழனி தண்ணிய குடிக்கிறியா? நீ உறிஞ்சிறத பார்த்தா நானே டீக்குள்ள வந்து விழுந்துரும் போல இருக்கேன். இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஏங்க ஒரு சந்தேகம். என்ன? இவர் யாரு? புதுசா ஒரு தெலுங்கு படம் வெளிவந்திருக்கு, அதுல ஹீரோவா நடிக்கிற. அப்படியா? அட பாவீங்களா, மகாத்மா காந்தியவே மறந்துட்டீங்களே. நீங்க எல்லாம் எப்படி உருப்பட போறீங்க? அண்ணே, இவன் நேரு யாருன்னு கேட்க போறானா என்னமோ. அண்ணே, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அண்ணே. நடந்து போனா லேட் ஆகும்னு ஓடி போயிட்டா போல இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணே, என் பொண்டாட்டி போயிட்டா அண்ணே. காணாம போயிட்டாளா? ஆமா அண்ணே. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா ஏதாவது அடையாளம் இருக்கணுமாப்பா? இருக்கேன். என்ன? ரெண்டு காது கேட்காது, ஒரு கண்ணு மாறு கண்ணு, இன்னொரு கண்ணு வேறு கண்ணா? சுத்தமா தெரியாது. சுத்தம். திக்கி திக்கி பேசுவான். இந்த வலது கையு விளங்காது, இடது காலால தாங்கி தாங்கி நடப்பான். இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன? நாம நீயா போட்டதா இல்ல அவ போட்டு விட்டதா? எங்க குடும்பமே அப்படித்தான். என் கண்ணு முன்னாலே நீ கிட்ட தூக்கி போட்டு மிதிப்பேன். அண்ணே, இங்கே வந்து நின்ன? நீங்க தானே என் முன்னால நிக்காதே. நீங்க புரியாத பயலுங்க. அத நீ சொல்றியா? மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டவனாச்சே. என்ன ரஷ்ய பிரதமரே அப்படி கேட்டான்? அடே போடா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. பாண்டியா வந்துட்டான். இவன் ஒரு லூசு. ஊரே லூசு பசங்களா இருக்கானுங்க. திருப்ப பாரு. அடே அப்பா, அரச பரம்பரை நிக்கிறத பாரு. உட்கார்ந்துட்டான். பாண்டியா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் வேலை பிள்ளை. இவரு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது, இவருக்கு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் கை குளிக்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறங்க. பாண்டியா, ஒரு வடை ஒரு டீ குடு. எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேற. பாண்டியா, ஒரு வடை போதும். பரவாயில்ல, சாப்பிடுவேன் பிள்ளை. ஒரு வடை ஒரு டீ, அதுதான் நம் கணக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீரமுத்து, வீரமுத்து மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார். வீரமுத்து அங்கே இருக்காரியா? அவரை பார்த்தா ஏன் சொல்றேன். இழிஞ்சது போ. வாங்க போலாம். என்னங்க இது, ரோட்ல கொண்டு என்னத்தையோ போட்டிருக்கானுங்க. ரோட்ல போடல, டீ கடையில பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியா? விழுந்துறாதீங்க, பார்த்து வாங்க. அத நீ சொல்றியா? உன்னை விட்டு என்ன கூட்டு வர சொன்னாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வா வாயா. முத்துமா, உடம்புல பட்டு அரிக்கிற இந்த இலைய என்னடி பண்ண போற? முதல்ல எல்லாரும் இந்த நல்ல சந்தனத்தை எடுத்து பூசிக்கங்கடி. மீதி சந்தனத்துல இந்த செந்தட்டிய கலந்து ராமு அது கூட வருதே வானர கூட்டம், அதுங்க கிட்ட கொடுத்து பூசிக்க வைப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான் சர்குவடைப்பட்டி. வேஷ்டில அழுக்கு ஓட்டலாம், ஆனா அழுக்குல வேஷ்டி ஓட்டக்கூடாது. நிலா வானத்தில் தான் காயும், வத்தல் பூமியில் தான் காயும். வத்தல் வானத்தில் காயாது, நிலா பூமியில் காயவே காயாது. அடடடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஏண்டா, இதான் உங்களுக்கு யாரா சொன்னது? திப்பு சுல்தான். அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு வந்து சொல்லுவார். வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி தந்தி. அங்க பாருங்க, முத்தமா கோச்சு வருது. குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி. நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம். தலைவா, நம்ம பார்ட்டி வந்தாச்சு. முத்தமா வந்துருச்சே, பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதுடி. அவமான சொல். காசு போடுவா வாங்க. அரசே, உடனே அவள் மானத்தை வாங்க சொல். சும்மா இருக்கியா? கூறப்படுங்கள் படையுடன். முத்தம்மா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பத்தியா, என்ன அசால்ட்டா பாக்குறா? 8 வீடு கட்டி அடிப்பேன். இருக்கிறதே வாடகை வீடு, அப்புறம் என்னடா 8 வீடுன்னு ரீல் சுத்துற? நீ சொல்றது சும்மா வர்றேன். அண்ணே அண்ணே, என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது. முத்தம்மா, அது என்ன சந்தனமா? ஆம், ஸ்பெஷல் பழனி சந்தனம்.
யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில 100 ரூபாய் கீழே கிடைச்சது. அண்ணே அண்ணே, அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி 5 பேர் இருக்கோம், 500 ரூபாய் எடுத்துக்கோம்னே. நீ சும்மாறா. உனக்கு வேணாட்டி விட்டுரு, நாங்க 4 பேரும் பூசி 400 ரூபாய் எடுத்துக்கிறோம்னே. முத்தமா முத்தமா கமான் முத்தமா 100 ரூபீஸ். எலி தானா வலையில விழுந்துருச்சுடி. என்னது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் குடுக்கறதா நிறைய குடுக்கறதான்னு கேட்டேன். நீ எடுடா. சும்மா இருக்கு. 1000 ரூபாய் கிடைக்க முடியலடா. நான் தாண்டா முதல்ல கேட்டேன். அடி வாங்க போறீங்க. சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை அதை பூசிக்கொண்டால் ரூபாய் 100 வரும். சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டோம் ரூபாய் 100 வரும். எங்கே அரசரை காணவில்லை? அதோ அரசே. என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க? நீ பூசிக்கலையா? சந்தனம் மணக்குதடா. பூசுறது தடவுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட போறாங்கன்னு பாரு. கைய புடுறா. பூசு. கிடைக்குது, செலவு பண்றோம். ஆஹா, சந்தனம் எப்படி மணக்குதடா. எனக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் கிடைச்சா அந்த 100 ரூபாய வாங்கி முதல்ல டீ கடைக்காரன் கடன் அடைஞ்சிடணும். வாழ்க்கையிலேயே முதலா 100 ரூபாய் கிடைக்க போதுரா. என்ன அரிக்குது? அரிக்குது. எக்கச்சக்கமா அரிக்குது, சொரிஞ்சு விடுறா டேய். எனக்கே சொல்ல முடியல, அப்புறம் எப்பறம் உனக்கு சொல்லிய? யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளவு எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா? நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல அடிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுருவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேன். அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி கமான் சார். சரி க்ளோஸ் அப்ல சொரிய. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பேனே. ஐயோ, அந்த பள்ளிவாள மிஸ்ஸையா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிச்சுக்கையா? யோ, ஒரு ஐடியா. பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிச்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த அளவுக்கு கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விக்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த அளவுக்கு குதிரை பாக்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பாக்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? சரசு, குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாத்தி, 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாங்கிருக்கா? இப்ப எங்க இருக்காவன்? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்கானா? இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா, உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு? குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இத நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரையை தூக்கி அவன் தலையில வை. இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான். நீ எப்பயா வந்த? வந்து 1 வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு பான வாயை பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு 1 வாரம் ஆகும். என்ன சார், நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. போடா டேய். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று என்னாதே. யோ, என்ன அது உன்யா உன்யா நாய் மாதிரி? உஞ்ஞான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசு சரசே சரசே. என்ன அது ஒலிம்பி பேர மாதிரி ஓடியாந்திருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஓடியாந்தேன். கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி? ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை புட்டு கட்டிங்க. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது?
ஒண்ணு இல்ல 3 நாளா ஜலதோஷம் அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா உடனே? ஐயோ மாமா வந்துட்டாரு இப்ப என்னையும் சேருது. ஐயோ இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன நெல்லையா? நெல்லு என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ ஒரு ஐடியா, நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காய போட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவெட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேண்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டை விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் நெல்லு வாங்க தெரியாது. அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி ஊசியால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல உங்க மச்சினிச்சி தான். மச்சினிச்சி? ஆமா. இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன்? அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ ரொம்ப குழப்பாதையா, மூட்டை தூக்கிட்டு போனா. அடடா சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் உங்க மச்சினிச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது. ஏயா, நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. இது என்னமோ நெல்லு மூட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ நெருப்ப கூட சொல்றாங்களே. ஐயோ நீயா? ஐயோ பேய் பேய். கண்மணிகளா, ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத போய் என்கிட்ட ஏன் கேக்குற? உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா இருக்கமா? வேணா முத்தம்மா கிட்ட போய் கேளு, அவகிட்ட பேச இவங்களுக்கு என்னடி தைரியம் இருக்கு? அவமான சொல் அதே கோதடா. எங்களுக்கு தைரியம் இல்ல, எங்க ராமு வேணான்னுட்டான். அவ பாட்டுக்கு கல்லாட்டு இறுகிட்டு இருக்காளே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? எந்த பிரிவானாலும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. ஐயா பார்ட்டி யோசிக்குது. கன் பார்ட்டி. ஆழாக்க மாதிரி இருக்கா, என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுறா? ராமுக்கோசரம் ஒத்துக்கிறேன், என்ன சொல்லு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க. ராமுக்கு முத்தமா இப்படியோ, 4 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே தங்கச்சின்னு சொன்னமா. கொன்னுடுவேன். மொத்தமாவும் மேலு போல இருக்கு. நிலைமைய நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் ஆகுது? உனக்கு கல்யாணமா? யாரா அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுப்பான்? நான் ஏன்டா பொண்ணுக்காக வெளியூர் போகணும்? எனக்கு தான் சரசு இருக்காளே. சரசு சரசு. She's for me. நீ 1008 ஹிந்தியில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும். அதனால அவ ஏன் ஆளு. நம்ம ஆளுடா. ஏன் ஆளுன்னு சொல்லுடா. ஓகே, ஏன் ஆளு. அட ஏன் ஆளு. ஏன் ஆளு. எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? காதல் பிரச்சனை, லவ். வழக்கு என்ன? எல்லாம் அப்பன் கதை தான். 2 பூனை ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க. அப்ப இங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. அப்ப அங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. ஏன்டா அப்பவும் பொண்ணுன்னு சுத்தி வளைச்சிட்டு நேரடியா சொல்லிடுவோம். அண்ணே, நாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம். அந்த பொண்ணு எங்க 2 பேரை யார காதலிக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதானா? வாரத்துக்கு எத்தனை நாள்? மொத்தம் 10 நாளுங்க. இப்ப மாத்திட்டாங்க, 7 நாள். ஆமா, அந்த பொண்ணு யாரு, விலாசம் என்ன? டோர் நம்பர் 34 64 74. என்ன ஏன் போன் நம்பர் மாதிரி சொல்ற? அப்பர் சாமி கோயில் தெரு. பேரு சரசு. அது என் குழந்தையா? கடா போயிட்டு மாதிரி மறந்துட்டாரு.